we are discuss about thermodynamic principles of metallurgy. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அதோட கண்டினியூஷன் பாருங்கள். As we discussed, the extraction of metals from their oxides can be carried out by using different reducing agents. For example, consider the reduction of metal oxide MXOY. இப்போ கவனிங்க, நம்ம வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஆக்சிஜன் வந்து ரியாக்டன்ட் சைட்லேருந்து ப்ராடக்ட் சைடுக்கு வரும்போது மெட்டல் கூட இப்போ கவனிங்க MXOY எம்மு கூட ஆக்சிஜன் அட்டாச்சில் இருக்குது. அப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஆக்சிடேஷனில் ரிடக்ஷன், சரிங்களா? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அதாவது ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணாலும் ஹைட்ரஜனை ஆட் பண்ணினாலும் அது வந்து ரிடக்ஷன் தான், சரிங்களா? இது ரெண்டு கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த ரியாக்ஷனில் வந்து MOன்னு இருக்குது, அதில் வந்து M மட்டும் வந்திருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் ரிலீவ் ஆகிருக்கு. அப்படின்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணியிருக்கிறோம், அதனால் அது வந்து ரிடக்ஷன். இப்போ இந்த மாதிரி ரிடக்ஷன் ப்ராசஸ் ஒன்று சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ் எது மூலியமாக நடக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்ல வராங்க. இப்போ கவனிங்க, the above reduction may be carried out with the carbon. In this case, the reducing agent carbon may be oxidized to either CO or CO2. இந்த மாதிரியான ரிடக்ஷன் ப்ராசஸில் வந்து நம்ம கேரிட் அவுட் அப்படின்னா என்னென்னா, இதை கொண்டு போகலாம், கார்பனை யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். அப்படின்னா கார்பன் வந்து ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, இல்லை ஆக்சிடேஷன் இங்கே வந்து ரெடியூசிங் ஏஜெண்டாக இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஆக்சிடைஸ்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் டு கிவ்ஸ் CO2. கார்பன் கூட ஆக்சிஜன் ஜாயிண்ட் ஆகிட்டு CO2வையும் கார்பன் மோனாக்சைடு கார்பன் மோனாக்சைடு அடுத்த ரியாக்ஷனில் பாருங்கள், ரியாக்ஷன் 3 கார்பன் ப்ளஸ் O2 டு கிவ்ஸ் 2CO. இப்போ 2 கார்பன் மோனாக்சைடு, CO னா கார்பன் மோனாக்சைடு, CO2னா கார்பன் டை ஆக்சைடு, சரிங்களா? இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை கொடுக்குது. இஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ் யூஸ்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், இட் இஸ் ஆக்சிடைஸ்ட் டு CO2 அஸ் ஃபாலோஸ். ஒருவேளை நம்ம வந்து கார்பன் மோனாக்சைடை வந்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் என்ன எடுக்க சொன்னாங்கன்னா கார்பனை மட்டும் எடுத்துக்க சொன்னாங்க ரெடியூசிங் ஏஜெண்டாக. இப்போ வந்து கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போவும் வந்து CO2 கிடைக்குது, 2 CO2 மாலிகுல் கிடைக்குது. இப்போ இந்த 4 ரியாக்ஷன்ஸையும் எடுத்துக்கிறாங்க. கவனிங்க, இந்த 4 ரியாக்ஷன்ஸையும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. A suitable reducing agent is selected based on the thermodynamic consideration. We know that for a spontaneous reaction, spontaneous means தன்னிச்சையாக நிகழக்கூடிய வினை அப்படின்னு அர்த்தம். The change in free energy, இப்போ ஃப்ரீ எனர்ஜினா லெட்டர் வந்து G, சரிங்களா? சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜினா ΔG, இந்த டெல்டா சிம்பிள் வரும் முன்னாடி. ஷுட் பி நெகட்டிவ். அப்போ வந்து இந்த மாதிரியான தானாக நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு வந்து டெல்டா ஜியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா நெகட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தேர்ஃபோர் தெர்மோடைனமிக்லி த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஈக்குவேஷன் 1 அதை சொல்கிறாங்க. வித் எ கிவன் ரெடியூசிங் ஏஜென்ட் ஈக்குவேஷன் 2, 3 or 4 can occur if the free energy change for the coupled reaction equation 1 and 2 and 1 and 3 and 1 and 4 is negative. இப்படி உள்ளது எல்லாமே வந்து தானாக நடக்குது ரியாக்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. Hence the reducing agent is selected in such a way that it provides a large negative delta G value for the coupled reaction. இந்த மாதிரி coupled reactionனா இப்போ 1 and 2, 1 and 3, 1 and 4 இப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கப்புள்டு ரியாக்ஷன். இது ஒரு கப்புள்டு ரியாக்ஷன். அப்புறம் வந்து இது ஒரு கப்புள்டு ரியாக்ஷன், இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கவனிங்க, எல்லிங்ஹாம்ஸ் டயக்ராம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டயக்ராம் அப்படியே பார்த்துங்க, புக்கில் இருக்குது உங்களுக்கு, புக்லேயும் வியூ பண்ணி பாருங்கள், இல்லைன்னா அதே வீடியோலையும் காட்டுறேன். அந்த டயக்ராம் வந்து கரெக்டாக ஃபுல் வியூவில் பார்த்துங்க. ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டெல்டா G0 ஈக்குவல் டு RT ln P
டிவைடட் பை கிலோ ஜூல் மோல். இங்கே வந்து O2 கொடுத்துருக்காங்க, அது வந்து பேஜ் நம்பர் அந்த மாதிரி கிடையாது, O2 அது ஆக்சிஜன் 2 மாலிகுல். இதை பார்த்துங்க, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஆக்சிஜன் 2 மாலிகுல். அதே மாதிரி இதுவும் வந்து இந்த சைடில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் வந்து O2 தான். ஆக்சிஜன் ரெண்டுமே ஆக்சிஜன் தான் கொடுக்குறாங்க. அதுலேயே இங்கே வந்து டெம்பரேச்சர் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன். சரிங்களா, இது வந்து என்னென்னா டெம்பரேச்சர் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன். இப்போ கவனிங்க, இந்த எலியம் டயக்ராம் இது தான், அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். த சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி del G ஃபார் த ரியாக்ஷன் கிவன் பை த எக்ஸ்பிரஷன். ஒரு நார்மலாக வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னு வச்சுங்க, del G = del H - T del S அப்படிங்கிறது. இதில் என்னென்னு சொல்கிறேன், del Gன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இப்போ தான் சொன்னோம். del Hன்னு வச்சுங்க எந்தால்பி சேஞ்சு, del Sன்னா என்ட்ரோபி சேஞ்சு. சரிங்களா, Tன்னா டெம்பரேச்சர் இன் கெல்வின். இது அங்கேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்தால்பி சேஞ்சுன்னா என்னென்னு சொல்லணும். என்தால்பினாலே அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படின்னு எழுதிங்க. என்தால்பி மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். அந்த ஹீட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சு தான் என்தால்பி. என்ட்ரோபின்னா ஒரு ஆர்டர் மாலிகுல்லேருந்து நான் ஆர்டர் மாலிகுல். இப்போ வந்து நார்மலாக காற்று வந்து மாசுபடாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆர்டராக இருக்குது, அதாவது நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே வந்து புகைச்சல் அந்த மாதிரி மாலிகுல்ஸ் வந்து மாசு அடைஞ்சிருக்குன்னு வச்சுங்க, ஆர்டர் டு நான் ஆர்டர் மாலிகுல்ஸ். அந்த நான் ஆர்டர் மீன்ஸ் என்னென்னா ஒரு ஒழுங்கற்ற தன்மை, அதுதான் வந்து டெல்டா எஸ். அந்த ஒழுங்கற்ற தன்மையில் ஏற்படக்கூடிய இதுதான் del S, மூலக்கூறுகளின் ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னு எழுதிக்கிங்க. அதுதான் வந்து del S அப்படின்னா. இப்போ அடுத்து பாருங்கள், del G0 = -RT ln Kp அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, del G0னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் அப்படின்னு பேர். இது வந்து RTன்னா ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட், Tன்னா டெம்பரேச்சர், ln Kpன்னா நம்ம இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், அதுதான் வந்து Kp. சரிங்களா, இப்போ ஹெரால்டு எல்லிங்ஹாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூஸ் த above ரிலேஷன்ஷிப் டு கால்குலேட் த del G0 வேல்யூ at various temperature for the reduction of metal oxides by treating with the reduction as an equilibrium process. இதில் வந்து நம்ம வந்து வேரியஸ் டெம்பரேச்சர்னா அந்த எலியம் டயக்ராமில் பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து மாறி மாறி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே டெம்பரேச்சரோட போய் கான்சன்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அது. அந்த வேரியஸ் டெம்பரேச்சரில் நம்ம வந்து மெட்டல் ஆக்சைடை இங்கே நல்லா இந்த லைனை காணுங்க, மெட்டல் ஆக்சைடு பை ட்ரீட்டிங் வித் ரெடியூசிங், மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போது மெட்டல் ஆக்சைட்லேருந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு கன்வெர்டட் டு மெட்டலாக கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு வந்து இங்கே எப்படி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள், he was drawn a plot by considering the temperature in the x-axis and the standard free energy change for the formation of metal oxide in the y-axis. இப்போது வந்து இதுதான் வந்து y-axis, உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து என்னது x-axis பார்த்துங்க. இப்போ அதனால தான் வந்து y-axisல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x-axisல ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி, அதாவது he was drawn by the temperature in the x-axis, x-axisல டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து y-axisல கொடுத்துருக்காங்க. The resultant plot in a straight line with del S as a slope and del H as a y interpret. del S அப்படிங்கிற அந்த ஸ்லோப்புங்கிறது என்னென்னா கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து del Hங்கிற அந்த y ஆக்சிஸில் இன்டர்பிரட் ஆகுது அப்படின்னா கிராஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. The graphical representation of variation of the standard gives free energy of reaction for the formation of various metal oxide with temperature is called எலிங்ஹாம் diagram. இந்த மாதிரியான அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அந்த ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷனுக்கு ஃபார்ம் ஆகிற கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை கால்குலேட் பண்ணலாம் வேரியஸ் டெம்பரேச்சருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் அங்கே வந்து வேரியஸ் டெம்பரேச்சர்னால் வெவ்வேறு வெப்பநிலையில் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் என்ன வருது அப்படிங்கிறத இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலயமா நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்சர்வேஷன் ஃப்ரம் த எலிங்ஹாம் டயக்ராம் கவனிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கவனிங்க,
for most of the metal oxide formation the slope is positive. அதாவது மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் அதிகமாக இந்த ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து ஸ்லோப்பு காட்டுறது என்னென்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் காட்டுது அப்படிங்கிறாங்க. இட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் as follows. Oxygen gas is consumed during the formation of metal oxide, which results in the decrease in randomness. Hence, del S becomes negative, and it makes the term T del S positive in the straight line equation. சரிங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு ஆக்சிஜன் வந்து மெட்டல் ஆக்சைடு அந்த ப்ராசஸ் வருது அப்படின்னா அதோட ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு வந்து டிக்ரீசஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ரேண்டம்னஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரியும். ரேண்டம்னஸ்னால் ஒழுங்கற்ற தன்மை. அந்த ஒழுங்கற்ற தன்மை குறையுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நார்மலாக அந்த ஒழுங்கற்ற தன்மை குறைஞ்சது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ தான் வரணும். பட் ஆனால் இங்கே வந்து டி டெல்டா எஸ் பாசிட்டிவ் வேல்யூ வந்துருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கவனிங்க. த கிராஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ் a straight line with a negative slope. In this case, delta S is the positive value. 2 moles of carbon monoxide gas formed by the consumption of 1 mole of oxygen gas. It indicates that CO is more stable than higher temperature. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெல்டா எஸ்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் தான், ஆனால் 2 மோல் வந்து கார்பன் மோனாக்சைடு கேஸ் இஸ் ஃபார்ம்டு அப்படின்றாங்க. அப்போது ஆக்சிஜன், அதாவது கன்சப்ஷன் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ், 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ்லேருந்து 2 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. அப்போது இது எதை சுட்டி காட்டுது அப்படிங்கிறாங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது கார்பன் மோனாக்சைடு மாலிகுல் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிற. ஸ்டேபிள்னால் நிலைப்புத்தன்மை உள்ளதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கவனிங்க, தேர்ட் பாயிண்ட்டு. as the temperature increase generally delta G value for the formation of metal oxide becomes less negative and becomes 0 at particular temperature. இங்கே டெம்பரேச்சர் வச்சு சொல்கிறாங்க. ஒருவேளை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பொதுவாகவே ஜென்ரலி அப்படின்னா பொதுவாகவே டெல்டா ஜியோட வேல்யூ வந்து மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுற அந்த ரியாக்ஷனில் நெகட்டிவ், குறைஞ்சபட்ச நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும், லெஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகம்ஸ் அது அப்படியே 0வாக கூட மாறும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? கவனிங்க, அப்போ 0 கூட வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கவனிங்க. Below this temperature, delta G is negative and the oxide is stable, and above this temperature, delta G is positive. திரும்பவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது டெல்டா ஜி நெகட்டிவ் அண்ட் ஆக்சைடு இஸ் ஸ்டேபிள் அப்படின்னா above this temperature, இப்போ கொடுக்கப்பட்டிருக்க டெம்பரேச்சருக்கு டெல்டா ஜியோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க. திஸ் ஜென்ரல் ட்ரெண்ட் இந்த மாதிரியான பொதுவான இதுக்கு வந்து சக்சஸ் த மெட்டல் ஆக்சைடு பிகம்ஸ் லெஸ் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர். அப்போது ஹையர் டெம்பரேச்சரில் வரும்போது மெட்டல் ஆக்சைடு வந்து குறைந்தபட்ச நிலைப்புத்தன்மையை தான் கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் டீகம்போசிஷன் பிகம்ஸ் ஈஸியர். அதை வந்து ஈஸியாக டீகம்போசிஷன்னா சிதைவடை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஃபோர்த்து பாயிண்ட் கவனிங்க. தேர் இஸ் எ சடன் சேஞ்ச் இன் த ஸ்லோப் at a particular temperature for some metal oxide like magnesium oxide, Hg oxide. This is due to phase transition, melting or evaporation. இதோட டிரான்சிஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மெல்ட்டிங்காக இருக்கலாம், இல்லைனா எவாப்ரேஷன். மெல்ட்டிங்னா உருகுதல், எவாப்ரேஷன்னா ஆவியாகுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து டெம்பரேச்சர் ஃபார் பர்டிகுலர் டெம்பரேச்சரில். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த எலிங்கம்ஸ் டயக்ராம் கவனிங்க. Ellingham diagram help us to select suitable reducing agent and appropriate temperature range for reduction. ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு சூட்டபுள் ரெடியூசிங் ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு அப்ரோப்ரியேட் அப்படின்னா பொதுவான ஒரு டெம்பரேச்சருக்கு செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு இட்ஸ் மெட்டல் கேன் பி கன்சிடர் as a competition between the element used for the reduction and the metal to combine with oxygen
If the metal oxide is more stable, then oxygen remains to the metal, and if the oxide of element used for reduction is more stable, then the oxygen from the metal oxide combines with the elements used for the reduction. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காம்படிஷன் பிட்வீன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா எலமெண்ட்டு, அதாவது ரிடக்ஷன் ப்ராசஸில் மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணி அந்த எலமெண்ட்டு கூட ஆக்சிஜனை கம்பைன் பண்ண வச்சு அதுலேருந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற அந்த மெட்டல் ஆக்சைடு வந்து மோர் ஸ்டேபிள். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது வந்து மோர் ஸ்டேபிள் அந்த ஆக்சிஜன். இது மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் ஒரு போட்டியோட இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறாங்க. From the Ellingham's diagram, we can infer the relative stability different metal oxides at the given temperature. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரிலேட்டிவ் அப்படின்னா என்னென்னா தொடர்பு உடையதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்டெபிலிட்டி டிஃப்ரெண்ட் மெட்டல் ஆக்சைட்ஸுக்கு அதோட ஸ்டெபிலிட்டியை நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் என்னென்னா, எலியம் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து காணிங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் காணிங்க, எலியம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் Ag2O அண்ட் HgO. Ag2Oன்னா என்னென்னா சில்வர் ஆக்சைடு, HgOன்னா மெர்குரி ஆக்சைடு இஸ் upper part of the diagram, and their decomposition temperature are 600 and 700 Kelvin respectively. It indicates that these oxides are unstable to moderate temperature, will be decomposed on heating even in the absence of the reducing agent. இதில் வந்து reducing agent இன்வால்வ் ஆகல, ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டே யூஸ் பண்ணலாங்க. பட் ஆனால் அது வந்து 600 and 700 கெல்வினில் Ag2Oவும் HgOவும் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆனால் கூட அது வந்து ஈஸியாக அந்த மாடரேட் டெம்பரேச்சர்னால் வேறு டெம்பரேச்சரில் டீகம்போஸ் ஆகிடுது அப்படின்னு நான் சொல்கிறேன். டீகம்போஸ்னால் சிதைவடையுது. சரிங்களா? அதனால் அந்த டயக்ராமில் அப்பர் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் காணிங்க, எலியம் டயக்ராம் இஸ் யூஸ் டு ப்ரிடிக்ட் தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டிஸ். ஃபீசிபிலிட்டின்னா நிகழக்கூடிய வாய்ப்பு. சரிங்களா? என்ன நிகழக்கூடிய வாய்ப்பு? ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட் ஆஃப் ஒன் மெட்டல் டு அனதர் மெட்டல். ஒரு மெட்டல்லேருந்து அனதர் மெட்டலுக்கு ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைடு, ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறோம். அதாவது ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைடுனாலே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த மெட்டல்லேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ எனி மெட்டல் கேன் ரெடியூஸ் த ஆக்சைட்ஸ் ஆஃப் த மெட்டல்ஸ் that the locate above in the diagram. For example, in the Ellingham diagram for the formation of chromium oxide lies above that the aluminum, meaning that அதாவது அலுமினியத்துக்கு மேலே வந்து குரோமியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிற மாதிரி அந்த எலியம் டயக்ராம் இருக்குது. நீங்கள் வந்து எலியம் டயக்ராமை திரும்ப ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி அங்கே பார்த்துங்க, புக்கில் பார்த்துங்க. இதில் திரும்ப கொண்டு வர முடியல, இப்போ இந்த பேஜுக்கு வரணும் நான். சரிங்களா? அதை அப்படியே ஜூம் ஆகிடுது. இப்போ கவனிங்க, இப்போது குரோமியம் வந்து இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இது வந்து குரோமியம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலுமினியம் இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட் தான் அங்கே கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துங்க. அப்போ அங்கே வந்துருங்க, அந்த தேர்ட் பாயிண்ட் வாங்க, செகண்ட் பாயிண்ட் கவனிங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது இதுக்கு மீனிங் என்ன? மீனிங் தட் அதுலேருந்து பாருங்கள். மீனிங் தட் Al2O3 இஸ் மோர் ஸ்டேபிள் தென் குரோமியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு வந்து கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து ஸ்டேபிள், அதுக்கு மேலே இருக்குது குரோமியம் ஆக்சைடு. அதனால் நம்ம அலுமினியத்தை வந்து ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது அலுமினியம் ஆக்சைடு வந்து ஸ்டேபிளாக இருக்குது, அதனால் அதில் இருக்கிற அலுமினியம் எடுத்து ஹென்ஸ் அலுமினியம் கேன் பி யூஸ்டு ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் ரிடக்ஷன் குரோமிக் ஆக்சைடு. குரோமிக் ஆக்சைடு ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அலுமினியம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. However, it can be used to reduce oxides of magnesium and calcium which occupy lower position than aluminum oxide. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் Al2O3க்கு கீழே ஃபார்ம் ஆகுது. அப்போ அலுமினியம் ஆக்சைடை விட கால்சியம் ஆக்சைடும் மெக்னீசியம் ஆக்சைடும் வந்து ஹையர் ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்டேபிளாக இருக்குது, ரொம்ப நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் அலுமினியம் ஆக்சைடை அதுக்கு வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி அதுக்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் கவனிங்க. The carbon line cuts across the lines of many metal oxides and hence it can reduce all those metal oxides at sufficiently higher temperature
let us analyze the thermodynamically favorable condition for the reduction of iron oxide by carbon. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க, அதாவது ஒரு கார்பன் லைன் கட்ஸ் அக்ராஸ் த லைன் மெனி ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. கார்பன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிற அந்த லைனை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நிறைய மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்லோப்பை வந்து கட் பண்ணுது. அப்படி கட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மாதிரியான கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கார்பனை யூஸ் பண்ணலாம். பை கார்பன், அதாவது அந்த ரிடக்ஷன் ப்ராசஸில் எல்லாமே கார்பனை வந்து அந்த ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எலியம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் FeO அண்ட் கார்பன் மோனாக்சைடு இன்டர்செக்ட்ஸ் அரவுண்ட் த 1000 Kelvin. Below this temperature the carbon line lies above the iron line, which indicates that FeO is more stable than carbon monoxide. இதில் வந்து FeO லைனை வந்து கட் பண்ணுது அந்த கார்பன் மோனாக்சைடு லைன். அப்படின்னா FeO வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் த டெம்பரேச்சர் ரேஞ்ச். த ரிடக்ஷன் இஸ் நாட் தெர்மோடைனமிக்கலி ஃபீஸிபிள். இந்த மாதிரியான ரிடக்ஷன் வந்து நாட் தெர்மோடைனமிக்கலி ஃபீஸிபிள், வெப்ப இயக்க எல்லாம் நிகழாது அப்படிங்கிறாங்க. இஸ் நாட் தெர்மோடைனமிக்கலி ஃபீஸிபிள். ஃபீஸிபிள்னால் நடக்கும் அப்படின்னு அர்த்தம், நடக்காது. அப்போ தெர்மோடைனமிக்கலி நடக்காது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஹவவர், அதாவது நார்மலாக ஃபீஸிபிள்னால் நிகழக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம். இங்கே இஸ் நாட் தெர்மோடைனமிக்கலி ஃபீஸிபிள்னால் என்ன கண்டிஷன் அப்படின்னா, வெப்பவியலில் இந்த மாதிரியான இது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்காது அப்படிங்கிறாங்க. However, above 1000 Kelvin, carbon lines lies below the iron line, and hence we can use coke and reducing agent above this temperature. The following free energy calculation also confirm that the reduction is thermodynamically favored. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து கண்டிஷனாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. எலிகன் டயக்ராம் அட் 1500 Kelvin டெம்பரேச்சரில் 2Fe சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. எஸ்ன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா சாலிட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட்டஸ் ஜின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஆக்சிஜன் இருக்குது. 2 gives FeO அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த இப்போ வந்து Fe ஆக்சிஜனை ஏற்றுக்கிட்டு FeOவாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். சரிங்களா? லாஸ் ஆஃப் அதாவது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், இது வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ். சரிங்களா? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட டெல்டா G1 வேல்யூ பாருங்கள், -350 kJ மோல் இன்வெர்ஸ். சரிங்களா? எல்லாமே இதில் வந்து பெரும்பாலும் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று மட்டும் கவனிங்க, ரிடக்ஷன் ப்ராசஸ் ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா FeOலேருந்து தேர்ட் ஒன் ரிவர்ஸ் த ரியாக்ஷன் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஒன்று வந்து அப்படியே திருப்பி எழுதணும் அப்படின்னா அது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் தான். அப்போ FeOலேருந்து சாலிட் ஸ்டேட்டில் Feயாக கன்வெர்ட் ஆகுது, வெறும் அயனாக கன்வெர்ட் ஆகுது, ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிடுது. அப்படி மூவ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து என்ன சொன்னோம், ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னோம். அப்போ டெல்டா G1 = +350 kJ மோல் இன்வெர்ஸ். சரிங்களா? நவ் கப்புள் ரியாக்ஷன் 2 and 3 கவனிங்க, ரெண்டுத்தையும் இணைக்கிறோம், 2ஐயும் 3ஐயும். அப்போது 2 and 3 ஜாயின் பண்ணி பாருங்கள். அப்படின்னா FeO + 2 கார்பன் 2 gives Fe. அது லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்குது, சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்குது, அதனால் LSன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது இதுலையும் வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ FeO ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அதனால் என்னன்னா நெகட்டிவில் தான் வரணும் வேல்யூ. சரிங்களா? டெல்டா G = டெல்டா G0, அதாவது டெல்டா G3 = -130 kJ மோல் இன்வெர்ஸ். அப்போ the standard free energy change for the reduction of 1 mole FeO is லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 2 mole FeO ரிடக்ஷன் ஆகிறதுக்கு வேல்யூ வந்து அங்கே கொடுத்துருக்காங்க, -130 kJ மோல் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்களா. இங்கே 1 மோலுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த 2வை டெல்டா G3 வேல்யூவோட டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணால் 130 ஸ்டாக் அவுட் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும் என்ன வரும், 630 தான் வரும். அப்போது 65 kJ மோல் இன்வெர்ஸ். சரிங்களா? அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து லிமிட்டேஷன் ஆஃப் எலிகன் டயக்ராம். லிமிட்டேஷன்னா இதோட வரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எலிகன் டயக்ராம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பேஸ்டு ஒன்லி ஆன் த தெர்மோடைனமிக் கண்டிஷன். எலிகன் டயக்ராம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி டெம்பரேச்சர் தெர்மோடைனமிக் கண்டிஷனில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி ஆஃப் எ ரியாக்ஷன். இது என்ன கொடுக்குது அப்படின்னா
தெர்மோடைனமிக் feasibility வெப்ப இயக்கவியல் தொடர்பாக நிகழுமா நிகழாதா ஒரு வினை அப்படிங்கிறத கொடுக்குது. இட் டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். இது வந்து சொல்கிறதில்ல எதுன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னா ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்னா என்னென்னா ஒரு ரியாக்ஷன் சீக்கிரமாக நடக்குமா இல்லை மெதுவாக நடக்குமா நிகழாதா அப்படிங்கிறத சொல்லலை அப்படிங்கிறாங்க. Moreover, it does not give any idea about the possibility of the other reaction that might be taking place. நம்ம எந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிறோமோ அதற்கான துணை வினைகள் மற்ற ரியாக்ஷன்லாம் நடக்குமா அப்படிங்கிறத இதுக்கு சொல்லலை அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் கவனிங்க. The interpretation of delta G is based on the assumption that the reactant are in equilibrium with the products, which is not always true. The interpretation of delta G is based on the assumption that the reactant are equilibrium with the product, which is not always true. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெல்டா ஜியை பேஸ் பண்ணி நம்ம அசம்ஷனை கருதக்கூடாது. ஒரு ரியாக்டன்ட் வந்து ஈக்லிபிரியம் வித் ப்ராடக்ட் கூட ஈக்லிபிரியம்னா சமநிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. விச் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. இது வந்து சரியான கூற்று இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கவனிங்க. இதை நம்ம வந்து இப்போ எவாலுவேட் யுவர் செல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி. சரிங்களா? எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.